என் தங்கமே, காரணமில்லாமல் ஒரு நாள் திடீரென உன் மனதில் அம்மன் பாடல் கேட்க வேண்டும் என்ற ஆசை எழுந்ததா? அந்த ஆசை எங்கிருந்து வந்தது என்று நீயே யோசித்திருக்கலாம். திடீரென்று அந்த இசை உன் உள்ளத்தில் ஒலிக்க வேண்டும் என்று தோன்றியிருக்கலாம். தங்க பிள்ளையே, அது சாதாரணமான ஒரு உணர்வு அல்ல. என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் மனம் அமைதியை தேடும். வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு அமைதி தேவைப்படும். அந்த நேரத்தில் தான் ஆன்மா ஒரு அழைப்பை உணர ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த அழைப்பு சில நேரங்களில் ஒரு பாடலாக வருகிறது. சில நேரங்களில் ஒரு நினைவாக வருகிறது. சில நேரங்களில் ஒரு வார்த்தையாக வருகிறது. என் தங்கமே, அந்த அழைப்பை உணரும்போது மனம் மெதுவாக மென்மையாக ஆரம்பிக்கும். ஒரு விளக்கம் இல்லாத அமைதி உள்ளத்தில் தோன்றும். தங்க பிள்ளையே, அம்மன் பாடல் கேட்க வேண்டும் என்று தோன்றும் அந்த தருணம் உன் உள்ளம் ஒரு தெய்வீக ஒளியை தேடுகிறது என்று அர்த்தம். என் தங்கமே, வாழ்க்கையின் சோர்வுகள் சில நேரங்களில் மனிதனை மிகவும் களைப்பாக்கும். அப்போது மனிதன் எதையும் பேச விரும்ப மாட்டான். ஆனால் உள்ளத்தில் ஒரு தேடல் இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த தேடல் தான் ஆன்மீகத்தின் ஆரம்பம். என் தங்கமே, ஒரு குழந்தை தாயின் அருகில் வந்தால் அது தானாக அமைதியாகி விடும். அதுபோல மனிதன் தெய்வத்தின் நினைவில் சென்றால் மனம் மெதுவாக அமைதியை பெறும். தங்க பிள்ளையே, அதனால் தான் அம்மன் பாடல்கள் மனித மனத்தை மிகவும் ஆழமாக தொடும். என் தங்கமே, அந்த இசையில் வார்த்தைகள் மட்டும் இல்லை. அந்த இசையில் ஒரு கருணை இருக்கிறது. அந்த இசையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது. தங்க பிள்ளையே, அந்த பாதுகாப்பு தான் மனிதனை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். என் தங்கமே, நீ அந்த பாடலை கேட்டபோது உன் மனம் ஏன் மெதுவாக அமைதியாகிறது என்று நீயே கவனித்திருக்கலாம். தங்க பிள்ளையே, அந்த அமைதி தான் அம்மன் அருளின் முதல் தொடுதல். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு வலிமையானவன் என்று நினைத்தாலும் சில தருணங்களில் அவன் ஒரு சிறிய குழந்தை போலவே உணருவான். அந்த நேரத்தில் அவன் மனம் தாயின் அரவணைப்பை தேடும். தங்க பிள்ளையே, அந்த அரவணைப்பை தான் அம்மன் நினைவு தருகிறது. என் தங்கமே, ஒரு பாடல் மட்டும் மனிதனை இவ்வளவு ஆழமாக தொடுவது சாதாரண விஷயம் அல்ல. தங்க பிள்ளையே, அந்த இசை உன் இதயத்தின் கதவை மெதுவாக திறக்கிறது. என் தங்கமே, அந்த கதவு திறக்கும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் பல உணர்வுகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் அந்த பாடலை கேட்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வந்திருக்கலாம். என் தங்கமே, அந்த கண்ணீர் பலவீனம் அல்ல. தங்க பிள்ளையே, அந்த கண்ணீர் உன் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை வெளியே விடும் ஒரு வழி. என் தங்கமே, மனிதன் அழும்போது அவன் இதயம் சுத்தமாக ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அதனால் தான் சில ஆன்மீக தருணங்களில் மனிதன் அமைதியாக அழுவான். என் தங்கமே, அந்த கண்ணீரில் ஒரு துயரம் மட்டும் இல்லை. அந்த கண்ணீரில் ஒரு நிம்மதியும் இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த நிம்மதி தான் அம்மன் அருள். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில பிரச்சனைகள் தீராதது போல தோன்றும். அந்த நேரத்தில் மனம் மிகவும் சோர்ந்து போகும். தங்க பிள்ளையே, அந்த சோர்வான தருணங்களில் தான் தெய்வ நினைவு மனிதனை தேடி வரும். என் தங்கமே, நீ அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று நினைத்த அந்த நொடி உன் ஆன்மா ஒரு ஒளியை தேடியது. தங்க பிள்ளையே, அந்த ஒளி தான் நம்பிக்கை. என் தங்கமே, அந்த நம்பிக்கை மனிதனை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் பாதையில் இருள் வரும். சந்தேகம் வரும். பயம் வரும். ஆனால் என் தங்கமே, அந்த இருளை உடைக்கும் ஒரு சிறிய ஒளி போதும். தங்க பிள்ளையே, அம்மன் நினைவு அந்த ஒளி. என் தங்கமே, அந்த நினைவு உன் உள்ளத்தில் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ முழுமையாக தனியாக இருக்க மாட்டாய். தங்க பிள்ளையே, அந்த உணர்வு தான் ஆன்மீகத்தின் மிக பெரிய பரிசு. என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த பாடலை மீண்டும் கேட்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு மெதுவான மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த மாற்றம் வெளியில் தெரியாது. ஆனால் என் தங்கமே, அந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக ஒளிரச் செய்யும். தங்க பிள்ளையே, ஒரு விதை மண்ணில் மெதுவாக முளைக்கும் போல அந்த அருள் உன் வாழ்க்கையில் மெதுவாக வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த
வளர்ச்சி ஒருநாள் ஒரு பெரிய மரமாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த மரம் உனக்கு நிழலாக இருக்கும். என் தங்கமே, அந்த நிழலில் தான் உன் மனம் உண்மையான அமைதியை கண்டுபிடிக்கும். தங்க பிள்ளையே, அந்த அமைதி தான் மனித வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். என் தங்கமே, அந்த செல்வம் உன் உள்ளத்தில் ஏற்கனவே விதைக்கப்பட்டுள்ளது. தங்க பிள்ளையே, அதை உணர்ந்து கொண்டு அமைதியாக முன்னே செல். என் தங்கமே, அந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று உன் மனம் சொன்னால் அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த இசை உன் உள்ளத்தில் ஒரு பழக்கமான உணர்வை உருவாக்கும். நீ ஏற்கனவே அந்த அமைதியை எங்கோ அனுபவித்தது போல தோன்றும். தங்க பிள்ளையே, அந்த உணர்வு தான் ஆன்மாவின் நினைவு. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை எப்போதும் பாதுகாப்பையும் அன்பையும் தேடும். தங்க பிள்ளையே, அம்மன் பாடல் அந்த குழந்தைக்கு ஒரு தாயின் குரல் போல இருக்கும். என் தங்கமே, அதனால் தான் சில நேரங்களில் அந்த பாடலை கேட்கும்போது உன் இதயம் திடீரென மென்மையாகி விடும். மனதில் இருந்த கோபம் மெதுவாக குறையும். உன் மூச்சு மெதுவாக அமைதியாகும். தங்க பிள்ளையே, அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல. என் தங்கமே, அது உன் ஆன்மா சாந்தமாகும் தருணம். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். சில மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். சில சூழ்நிலைகள் உன்னை சோர்வடைய செய்யலாம். அந்த நேரத்தில் தான் மனம் ஒரு தெய்வீக ஒளியை தேடுகிறது. என் தங்கமே, அந்த தேடலுக்கு பதிலாக தான் அந்த பாடல் உன் மனதில் தோன்றுகிறது. தங்க பிள்ளையே, ஒரு மாலை நேரத்தில் காற்று மெதுவாக வீசும்போது மனம் தானாக அமைதியாகி விடும். அதுபோல அந்த பாடலின் ஒலி உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான காற்று போல நுழைகிறது. என் தங்கமே, அந்த ஒலி உன் இதயத்தின் காயங்களை மெதுவாக ஆற்றுகிறது. தங்க பிள்ளையே, நீ அதை உணராமல் இருந்தாலும் அந்த இசை உன் உள்ளத்தில் இருக்கும் பயங்களை மெதுவாக கரைக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் பல வருடங்களாக சுமந்து கொண்டிருந்த பாரத்தை திடீரென இறக்கிவிட்டது போல உணருவான். அந்த உணர்வு வந்தால் அதற்கு காரணம் அந்த தெய்வீக நினைவு தான். தங்க பிள்ளையே, அம்மன் பாடலில் இருக்கும் சக்தி வார்த்தைகளில் மட்டும் இல்லை. அது அந்த உணர்வில் இருக்கிறது. என் தங்கமே, அந்த உணர்வு உன் இதயத்தை மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, இதயம் திறந்த மனிதன் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பான். என் தங்கமே, முன்பு பெரியதாக தோன்றிய பிரச்சனைகள் திடீரென சிறியதாக தோன்றும். தங்க பிள்ளையே, முன்பு புரியாத விஷயங்கள் மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த தெளிவு தான் ஆன்மீகத்தின் ஒளி. தங்க பிள்ளையே, அந்த ஒளி உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக வெளிச்சமாக்கும். என் தங்கமே, நீ அந்த பாடலை அமைதியாக கேட்கும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி பிறக்கும். தங்க பிள்ளையே, அந்த சக்தி உன்னை வாழ்க்கையின் சோதனைகளை எதிர்கொள்ள வைக்கும். என் தங்கமே, மனிதன் உண்மையான வலிமை வெளியில் இல்லை. தங்க பிள்ளையே, அது உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையில் இருக்கிறது. என் தங்கமே, அந்த நம்பிக்கையை தான் அந்த பாடல் மீண்டும் நினைவூட்டுகிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் பாதையில் இருள் வந்தாலும் அந்த நம்பிக்கை ஒரு சிறிய தீபமாக இருக்கும். என் தங்கமே, அந்த தீபம் உன் மனதை வழிநடத்தும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ அந்த பாடலை கேட்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வரலாம். என் தங்கமே, அந்த கண்ணீர் உன் உள்ளத்தின் சுத்திகரிப்பு. தங்க பிள்ளையே, அந்த கண்ணீரில் துக்கம் மட்டும் இல்லை. அதில் ஒரு விடுதலையும் இருக்கும். என் தங்கமே, அந்த விடுதலை தான் உன் ஆன்மாவை மெதுவாக லேசாக மாற்றும். தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் பாரம் உன் தோள்களில் இருந்தாலும் அந்த தருணத்தில் உன் மனம் லேசாக இருக்கும். என் தங்கமே, அந்த லேசான உணர்வு தான் அம்மன் அருளின் தொடுதல். தங்க பிள்ளையே, அந்த தொடுதல் உன் வாழ்க்கையில் மெதுவாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என் தங்கமே, அந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாது. தங்க பிள்ளையே, ஆனால் அந்த மாற்றம் உன் சிந்தனையை மாற்றும். என் தங்கமே, உன் சிந்தனை மாறும்போது உன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, முன்பு பயமளித்த பாதைகள் இப்போது தைரியமாக தோன்றும். ஏன்?
தங்கமே, முன்பு சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் இப்போது சாத்தியமாக தோன்றும். தங்க பிள்ளையே, அந்த தைரியம் உன் உள்ளத்தில் பிறக்கும் போது வாழ்க்கையின் பல கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த கதவுகள் எல்லாம் உன் எதிர்காலத்தின் வாய்ப்புகள். தங்க பிள்ளையே, அந்த வாய்ப்புகளை நோக்கி செல்ல உனக்கு அந்த அமைதியான நம்பிக்கை தேவை. என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் ஏற்கனவே விதைக்கப்பட்டுள்ளது. தங்க பிள்ளையே, அதை உணர்ந்து கொண்டு முன்னே செல். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பிப் பார்த்தால் அந்த சிறிய தருணங்களை நினைவில் கொள்வாய். தங்க பிள்ளையே, காரணமில்லாமல் அம்மன் பாடல் கேட்க வேண்டும் என்று தோன்றிய அந்த நாளை நினைத்து நீ ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, அந்த நாளில் தான் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் ஆரம்பித்தது என்று புரிந்து கொள்வாய். தங்க பிள்ளையே, அந்த உணர்வு உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும். என் தங்கமே, அந்த நன்றி தான் மனித வாழ்க்கையின் மிக அழகான உணர்வு. தங்க பிள்ளையே, அந்த உணர்வுடன் வாழும் மனிதன் எப்போதும் உள்ளத்தில் ஒளியுடன் இருப்பான். என் தங்கமே, அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அருள். என் தங்கமே, அந்த அமைதியான தருணங்களை நீ மறக்காதே. வாழ்க்கையில் பல சத்தங்கள் இருக்கலாம். உலகம் பல திசைகளில் இழுத்து கொண்டே இருக்கும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சத்தங்களின் நடுவிலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய அமைதி இருக்கிறது. என் தங்கமே, அந்த அமைதி தான் உன் ஆன்மாவின் உண்மையான வீடு. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ அந்த அமைதியை உணராமல் வாழ்ந்திருக்கலாம். வேலை, கவலை, பொறுப்பு இவை எல்லாம் உன் மனதை நிரப்பி இருந்திருக்கலாம். என் தங்கமே, ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஒரு சிறிய விஷயம் உன் மனதை நிறுத்திவிடும். ஒரு பாடல், ஒரு வாசனை, ஒரு நினைவு. தங்க பிள்ளையே, அந்த தருணம் தான் உன் ஆன்மா உன்னை அழைக்கும் நேரம். என் தங்கமே, அந்த அழைப்பை கவனமாக கேள். தங்க பிள்ளையே, வாழ்க்கை நமக்கு பல பாதைகளை காட்டும். சில பாதைகள் வேகமாக இருக்கும். சில பாதைகள் சத்தமாக இருக்கும். ஆனால் உண்மையான பாதை எப்போதும் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதியான பாதையை கண்டுபிடிக்க உன் இதயம் தான் உனக்கு வழிகாட்டும். தங்க பிள்ளையே, அந்த வழிகாட்டலை நம்பு. என் தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. சில சம்பவங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும். சில மாற்றங்கள் திடீரென நடக்கும். தங்க பிள்ளையே, அந்த எல்லா மாற்றங்களுக்கும் நடுவில் ஒரு நம்பிக்கை மட்டும் நிலையாக இருக்க வேண்டும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் தெய்வ நம்பிக்கை. தங்க பிள்ளையே, அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை. அது ஒரு அனுபவம். என் தங்கமே, அந்த அனுபவம் வந்த மனிதன் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பான். தங்க பிள்ளையே, முன்பு பயமாக இருந்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தோன்றாது. என் தங்கமே, முன்பு முடியாது என்று நினைத்த காரியங்கள் இப்போது சாத்தியமாக தோன்றும். தங்க பிள்ளையே, அந்த மாற்றம் மெதுவாக உன் உள்ளத்தில் பிறக்கும். என் தங்கமே, ஒரு காலை சூரியன் மெதுவாக உதிக்கிறான். அது ஒரே நொடியில் வானத்தை ஒளியால் நிரப்பாது. தங்க பிள்ளையே, முதலில் ஒரு சிறிய ஒளி தோன்றும். பிறகு அந்த ஒளி மெதுவாக பரவும். என் தங்கமே, அதுபோல தான் தெய்வ அருள் மனித வாழ்க்கையில் வெளிப்படும். தங்க பிள்ளையே, முதலில் அது ஒரு சிறிய உணர்வாக வரும். என் தங்கமே, பிறகு அது ஒரு நம்பிக்கையாக வளரும். தங்க பிள்ளையே, பின்னர் அது ஒரு வலிமையாக மாறும். என் தங்கமே, அந்த வலிமை உன்னை வாழ்க்கையின் எல்லா சோதனைகளிலும் நிலைத்திருக்க வைக்கும். தங்க பிள்ளையே, மனிதன் உண்மையில் வலிமையானவன் ஆகிறான் என்றால் அது வெளிப்புற சக்தியால் அல்ல. என் தங்கமே, அது உள்ளத்தின் அமைதியால் தான். தங்க பிள்ளையே, அந்த அமைதி உன் உள்ளத்தில் இருக்கிறது. என் தங்கமே, அதை நினைவில் வைத்துக்கொள். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம். என் தங்கமே, சில நேரங்களில் நீ மிகவும் தனியாக உணரலாம். தங்க பிள்ளையே, அந்த தருணங்களில் தான் உன் உள்ளத்தின் ஒளியை நினைவில் கொள். என் தங்கமே, அந்த ஒளி உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது. தங்க பிள்ளையே, அது எப்போதும் உன்னுடன் இருக்கும். என் தங்கமே, நீ அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனித்தால் அந்த ஒளியை உணர முடியும். தங்க பிள்ளையே, அந்த உணர்வு வந்தால் உன் மனம் மெதுவாக இலகுவாக ஆரம்பிக்கும்.
என் தங்கமே, அந்த இலகுவான மனம் தான் உண்மையான சுதந்திரம். தங்க பிள்ளையே, அந்த சுதந்திரம் வந்த மனிதன் வாழ்க்கையை பயப்பட மாட்டான். என் தங்கமே, அவன் ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் வாழ ஆரம்பிப்பான். தங்க பிள்ளையே, அந்த நன்றி தான் மனித வாழ்க்கையின் மிக பெரிய சக்தி. என் தங்கமே, நன்றியுடன் வாழும் மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பான். தங்க பிள்ளையே, மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. என் தங்கமே, அது உள்ளத்தில் பிறக்கும் ஒரு உணர்வு. தங்க பிள்ளையே, அந்த உணர்வை வளர்த்துக்கொள். என் தங்கமே, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒரு பரிசு போல ஏற்றுக்கொள். தங்க பிள்ளையே, ஒவ்வொரு காலை எழுந்ததும் உன் இதயத்தில் இருக்கும் அந்த ஒளியை நினைவு படுத்திக்கொள். என் தங்கமே, அந்த ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. தங்க பிள்ளையே, அந்த வழிகாட்டியை நம்பி முன்னே செல். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பிப் பார்த்தால் இந்த எல்லா தருணங்களும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். தங்க பிள்ளையே, காரணமில்லாமல் உன் மனதில் எழுந்த அந்த சிறிய ஆன்மீக உணர்வுகள் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான திருப்பங்கள் என்று புரியும். என் தங்கமே, அந்த உணர்வுகளை மதித்து பாதுகாத்து கொள். தங்க பிள்ளையே, அந்த உணர்வுகள் தான் உன் ஆன்மாவின் மொழி. என் தங்கமே, அந்த மொழியை கேட்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் பல ரகசியங்கள் உனக்கு வெளிப்படும். தங்க பிள்ளையே, அந்த ரகசியங்கள் உன்னை அமைதியான மகிழ்ச்சிக்குள் அழைத்து செல்லும். என் தங்கமே, அந்த அமைதியான மகிழ்ச்சி தான் உண்மையான அருள். என் தங்கமே, அந்த அமைதியை நீ தொடர்ந்து உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பார்வை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முன்பு நீ பார்த்த உலகம் ஒன்று இருந்தது. ஆனால் தங்க பிள்ளையே, அந்த அமைதிக்கு பிறகு நீ பார்க்கும் உலகம் வேறு மாதிரி இருக்கும். என் தங்கமே, முன்பு கவலை அளித்த விஷயங்கள் இப்போது உன் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. தங்க பிள்ளையே, முன்பு முக்கியமானதாக தோன்றிய சில விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாக தோன்றாது. என் தங்கமே, இது ஒரு இழப்பு அல்ல. இது ஒரு விழிப்பு. தங்க பிள்ளையே, மனிதன் வாழ்க்கையில் ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் அவன் வெளியில் தேடிய பல பதில்கள் உள்ளத்தில் இருப்பதை உணர ஆரம்பிப்பான். என் தங்கமே, அந்த உணர்வு வந்த பிறகு மனிதன் மெதுவாக மாற ஆரம்பிப்பான். தங்க பிள்ளையே, அவன் பேச்சு மெதுவாக மாறும். அவன் சிந்தனை மெதுவாக மாறும். அவன் பார்க்கும் பார்வை கூட மாறும். என் தங்கமே, அந்த மாற்றம் தான் உள்ளத்தின் வளர்ச்சி. தங்க பிள்ளையே, ஒரு மரம் வளரும்போது அது சத்தம் செய்யாது. அது அமைதியாகவே வளர்கிறது. என் தங்கமே, அதுபோல ஆன்மாவின் வளர்ச்சியும் அமைதியாக தான் நடக்கும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ அந்த மாற்றத்தை உன்னுள் உணர ஆரம்பிப்பாய். என் தங்கமே, சில விஷயங்களை பற்றி நீ அதிகமாக கவலைப்பட மாட்டாய். தங்க பிள்ளையே, சில மனிதர்களின் வார்த்தைகள் உன்னை பாதிக்காமல் போகும். என் தங்கமே, அது உன் இதயம் கராராக மாறிவிட்டது என்பதற்கான அறிகுறி அல்ல. தங்க பிள்ளையே, அது உன் இதயம் தெளிவாக மாறியதற்கான அறிகுறி. என் தங்கமே, தெளிவான மனம் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, அந்த உண்மை மிகவும் எளிமையானது. என் தங்கமே, வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. தங்க பிள்ளையே, இன்று இருக்கிறது நாளை இல்லாமல் போகலாம். என் தங்கமே, அந்த உண்மையை புரிந்த மனிதன் ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் வாழ ஆரம்பிப்பான். தங்க பிள்ளையே, அவன் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பான். என் தங்கமே, ஒரு காலை காற்று, ஒரு மழைத்துளி, ஒரு சிறிய புன்னகை கூட அவனுக்கு மகிழ்ச்சியை தரும். தங்க பிள்ளையே, அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான செல்வம். என் தங்கமே, அந்த செல்வத்தை வாங்க பணம் தேவையில்லை. தங்க பிள்ளையே, அது உள்ளத்தின் அமைதியில் இருந்து பிறக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சிலர் மிக பெரிய வெற்றியை அடைந்தாலும் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் வாழ்கிறார்கள். தங்க பிள்ளையே, சிலர் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உள்ளத்தில் மிக பெரிய மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். என் தங்கமே, அந்த வித்தியாசம் வெளியில் இல்லை. தங்க பிள்ளையே, அது உள்ளத்தில் இருக்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளியை கவனமாக காப்பாற்று. தங்க பிள்ளையே, அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டி. என் தங்கமே, அந்த ஒளி உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்லாது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதிக்கும்.
என் தங்கமே, சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசலாம். தங்க பிள்ளையே, சில சூழ்நிலைகள் உன்னை தற்காலிகமாக தள்ளிவிடலாம். என் தங்கமே, ஆனால் அந்த எல்லா தருணங்களிலும் உன் உள்ளத்தின் அமைதியை மறக்காதே. தங்க பிள்ளையே, அந்த அமைதி உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். என் தங்கமே, அந்த அமைதி உனக்கு ஒரு புதிய பார்வையை தரும். தங்க பிள்ளையே, அந்த பார்வை வந்த பிறகு வாழ்க்கையின் பல விஷயங்கள் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். என் தங்கமே, ஏன் சில சம்பவங்கள் நடந்தது என்று புரியும். தங்க பிள்ளையே, ஏன் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்தார்கள் என்று புரியும். என் தங்கமே, அந்த புரிதல் வந்த பிறகு உன் மனம் பழைய கோபங்களை விட ஆரம்பிக்கும். தங்க பிள்ளையே, நீ மன்னிக்க கற்றுக்கொள்வாய். என் தங்கமே, மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு தரும் பரிசு மட்டும் அல்ல. தங்க பிள்ளையே, அது உன் மனதிற்கு தரும் சுதந்திரம். என் தங்கமே, அந்த சுதந்திரம் வந்த மனிதன் உண்மையாக சிரிக்க ஆரம்பிப்பான். தங்க பிள்ளையே, அந்த சிரிப்பு வெளியில் இருந்து வராது. என் தங்கமே, அது உள்ளத்தில் இருந்து வரும். தங்க பிள்ளையே, அந்த சிரிப்பு தான் வாழ்க்கையின் உண்மையான ஆனந்தம். என் தங்கமே, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க பெரிய காரணம் தேவையில்லை. தங்க பிள்ளையே, ஒரு அமைதியான மூச்சு கூட அந்த ஆனந்தத்தை தர முடியும். என் தங்கமே, அதனால் தான் சில ஆன்மீக மனிதர்கள் மிகவும் எளிமையாக வாழ்கிறார்கள். தங்க பிள்ளையே, அவர்கள் வாழ்க்கையில் அதிக பொருட்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்களின் முகத்தில் ஒரு அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். தங்க பிள்ளையே, அந்த செல்வம் உன் உள்ளத்திலும் இருக்கிறது. என் தங்கமே, அதை உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய பாதையில் செல்லும். தங்க பிள்ளையே, அந்த பாதை சத்தமில்லாத பாதை. என் தங்கமே, ஆனால் அந்த பாதை ஒளியால் நிரம்பிய பாதை. தங்க பிள்ளையே, அந்த பாதையில் நடந்த மனிதன் ஒருபோதும் முழுமையாக தனியாக இருக்க மாட்டான். என் தங்கமே, ஏனெனில் அந்த பாதையில் அவனுடன் அவன் உள்ளத்தின் ஒளி எப்போதும் இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த ஒளி தான் தெய்வ அருள். என் தங்கமே, அந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. தங்க பிள்ளையே, அதை நம்பி அமைதியாக முன்னே செல். என் தங்கமே, வாழ்க்கையின் சில தருணங்கள் மிகவும் அமைதியாக தோன்றும். அந்த அமைதியில் தான் பல மறைந்த அர்த்தங்கள் இருக்கும். தங்க பிள்ளையே, மனிதன் ஓட்டிக்கொண்டே இருந்தால் அந்த அர்த்தங்களை அவன் கவனிக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் அவன் சிறிது நேரம் நின்று சுவாசித்தால் வாழ்க்கை அவனிடம் மெதுவாக பேச ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த பேச்சு குரல் இல்லாமல் இருக்கும். அது ஒரு உணர்வு போல இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த உணர்வு உன் உள்ளத்தில் மெதுவாக ஒரு ஒளி போல பரவும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ தனியாக இருந்தபோது திடீரென்று ஒரு அமைதி உன் மனதில் வந்திருக்கலாம். தங்க பிள்ளையே, அந்த அமைதி சாதாரணமானது அல்ல. அது உன் உள்ளம் சுத்தமாகி கொண்டிருக்கும் ஒரு அறிகுறி. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சேர்க்க முயற்சிக்கிறான். பணம் சேர்க்கிறான், பொருட்கள் சேர்க்கிறான், புகழ் சேர்க்கிறான். ஆனால் தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் முடிவில் மனிதன் தேடுவது ஒன்றே ஒன்று. அது அமைதி. என் தங்கமே, அந்த அமைதி வெளியில் கிடைக்காது. அது உள்ளத்தில் தான் பிறக்கும். தங்க பிள்ளையே, உள்ளத்தில் அமைதி பிறக்கும் போது மனிதன் உலகத்தை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறான். என் தங்கமே, முன்பு அவனை பாதித்த வார்த்தைகள் இப்போது அவனை பாதிக்காது. தங்க பிள்ளையே, முன்பு அவன் கோபப்பட்ட விஷயங்கள் இப்போது அவனுக்கு சிறியதாக தோன்றும். என் தங்கமே, அந்த மாற்றம் தான் உள்ளத்தின் வளர்ச்சி. தங்க பிள்ளையே, ஒரு மலர் மலரும்போது அது சத்தம் செய்யாது. அது மெதுவாகவே மலர்கிறது. என் தங்கமே, அதுபோல மனிதன் உள்ளத்தில் மலரும் ஞானமும் அமைதியாகவே மலர்கிறது. தங்க பிள்ளையே, அந்த மலர்ச்சி வந்த மனிதன் மற்றவர்களை குறை கூற மாட்டான். என் தங்கமே, அவன் புரிந்து கொள்ள முயற்சிப்பான். தங்க பிள்ளையே, புரிதல் தான் மனித உறவுகளின் உண்மையான வலிமை. என் தங்கமே, உலகத்தில் பல பிரச்சினைகள் புரிதல் இல்லாததால் தான் உருவாகின்றன. தங்க பிள்ளையே, ஒருவன் மற்றவரின் வலியை உணர ஆரம்பித்தால் அவன் உள்ளத்தில் கருணை உருவாகும். என் தங்கமே, அந்த கருணை தான் மனிதனை உண்மையான மனிதனாக மாற்றுகிறது. தங்க பிள்ளையே, கருணை உள்ள மனிதன் எங்கு சென்றாலும் அமைதியை பரப்புவான்.
என் தங்கமே அவன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கும். தங்க பிள்ளையே அவன் பார்வையில் கோபம் இருக்காது. என் தங்கமே அவன் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். தங்க பிள்ளையே அந்த உணர்வு தான் தெய்வீகமானது. என் தங்கமே சிலர் வாழ்க்கையில் மிக பெரிய சாதனைகள் செய்தாலும் அவர்கள் அருகில் இருக்கும் போது ஒரு பதற்றம் இருக்கும். தங்க பிள்ளையே சிலர் எதுவும் பெரிய சாதனை செய்யவில்லை என்றாலும் அவர்கள் அருகில் இருக்கும் போது மனம் அமைதியாக இருக்கும். என் தங்கமே அந்த வித்தியாசம் வெளியில் இல்லை. தங்க பிள்ளையே அது உள்ளத்தின் ஆற்றலில் இருக்கிறது. என் தங்கமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. தங்க பிள்ளையே அந்த ஆற்றல் அவன் சிந்தனைகளால் உருவாகிறது. என் தங்கமே நல்ல சிந்தனைகள் உள்ள மனிதன் நல்ல ஆற்றலை உருவாக்குவான். தங்க பிள்ளையே அந்த ஆற்றல் அவன் சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்ற ஆரம்பிக்கும். என் தங்கமே ஒரு சிறிய விளக்கு இருளான அறையில் ஏற்றப்பட்டால் அந்த அறையின் நிலை உடனே மாறும். தங்க பிள்ளையே அதுபோல ஒரு நல்ல மனம் உலகத்தின் ஒரு சிறிய பகுதியை கூட ஒளிரச் செய்ய முடியும். என் தங்கமே அதனால் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க பெரிய கூட்டம் தேவையில்லை. தங்க பிள்ளையே ஒரே ஒரு நல்ல இதயம் போதும். என் தங்கமே அந்த நல்ல இதயம் நீயாக இருக்கலாம். தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் அர்த்தம் சில நேரங்களில் உனக்கே புரியாமல் இருக்கலாம். என் தங்கமே ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் யாரும் காரணமின்றி பிறக்கவில்லை. என் தங்கமே சிலர் உலகத்தை மாற்ற வருகிறார்கள். தங்க பிள்ளையே சிலர் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வருகிறார்கள். என் தங்கமே சிலர் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டும் மாற்றினாலும் அது பெரிய அர்த்தம் கொண்டது. தங்க பிள்ளையே ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு உடைந்த இதயத்தை சரிசெய்ய முடியும். என் தங்கமே ஒரு புன்னகை கூட ஒரு துக்கமான நாளை மாற்ற முடியும். தங்க பிள்ளையே அந்த சிறிய செயல்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான அற்புதங்கள். என் தங்கமே பெரிய அற்புதங்கள் எல்லாம் சத்தமாக வராது. தங்க பிள்ளையே அவை அமைதியாகவே நிகழும். என் தங்கமே ஒரு விதை மண்ணில் விழும் போது யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். தங்க பிள்ளையே ஆனால் அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக மாறும். என் தங்கமே அதுபோல இன்று நீ செய்கிற சிறிய நல்ல செயல்கள் நாளை பெரிய மாற்றங்களை உருவாக்கும். தங்க பிள்ளையே அதனால் வாழ்க்கையில் நல்லதை செய்ய தயங்காதே. என் தங்கமே உலகம் உடனே உன்னை பாராட்டாமல் இருக்கலாம். தங்க பிள்ளையே ஆனால் வாழ்க்கை அதை நினைவில் வைத்து கொள்ளும். என் தங்கமே காலம் கடந்த பிறகு அந்த நல்ல செயல்கள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக திரும்பி வரும். தங்க பிள்ளையே வாழ்க்கையின் ரகசியம் மிகவும் எளிமையானது. என் தங்கமே நல்ல சிந்தனை வைத்திரு. தங்க பிள்ளையே நல்ல வார்த்தைகள் பேசு. என் தங்கமே நல்ல செயல்கள் செய். தங்க பிள்ளையே இந்த 3 விஷயங்கள் இருந்தால் வாழ்க்கை மெதுவாக ஒளியால் நிரம்பும். என் தங்கமே அந்த ஒளி வெளியில் மட்டும் அல்ல. தங்க பிள்ளையே அது உன் உள்ளத்திலும் பிரகாசிக்கும். என் தங்கமே அந்த ஒளி வந்த மனிதன் வாழ்க்கையை பயமாக பார்க்க மாட்டான். தங்க பிள்ளையே அவன் வாழ்க்கையை ஒரு பயணம் போல பார்க்க ஆரம்பிப்பான். என் தங்கமே அந்த பயணத்தில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். தங்க பிள்ளையே சிலர் மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார்கள். என் தங்கமே சிலர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார்கள். தங்க பிள்ளையே சிலர் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள். என் தங்கமே அந்த எல்லா பாடங்களும் சேர்ந்து மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றுகின்றன. தங்க பிள்ளையே அந்த மாற்றம் தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி.